அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, ஒருவன் ஞானியாகிவிட்டான், ஈஸ்வரனுடன் ஐக்கியமாகிவிட்டான், ஈஸ்வரனாகவே மாறிவிட்டான். அப்படி என்றால் அவனுக்கு சித்திகள் வந்துடும்ல, ஈஸ்வரனுடைய சக்திகள் அனைத்தும் வந்துவிடும் அல்லவா? ஸோ கண்ணன் உதாரணத்துக்கு கண்ணன், நான் கண்ணனை நினைத்து கொண்டு நான் கண்ணனாக மாறிவிட்டேன் என்றால் அப்ப கண்ணனுடைய பவர் எல்லாம் எனக்கு வந்து விடும் அல்லவா? அப்ப கண்ணனுடைய பவர் எல்லாம் எனக்கு வரணும்னா சூரியனை வந்து போகணும், சூரியன் வான்னா வரணும், சூரியனும் சந்திரனும் நேரா வந்து அமாவாசையை முத நாள் முன்னாடி நிக்க வைக்கணும்னா நிக்க வைக்க முடியும். ஸோ ஒரு உதாரணம். ஸோ மொத்த சிஸ்டியும் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு, அவன் என்ன வேணா பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சக்தியும் அந்த ஜீவனுக்கு வந்துவிடும் அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியே வந்து எங்கேயோ வந்து ஒரு ஆசையின் விளைவாக இல்லைன்னா ஈகோவின் விளைவாக வருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒருவன் எப்போது ஞானியாகி விட்டான் அப்படின்னா அவன் ஈஸ்வரனோடு கலந்து விட்டான். அப்படின்னா இப்ப ஈஸ்வரனுடன் கலந்து விட்ட பிறகு அப்ப அவன் எதுவாக மாறிவிட்டான்? ஈஸ்வரனாக மாறிவிட்டான். அவன் ஈஸ்வரனாக மாறிவிட்ட பிறகு இங்க கேள்வி எங்கிருந்து வருதுன்னா, அவனுக்கு சக்தி வந்துருமா? யாருக்கு? அவனுக்கு. அப்ப அந்த அவனுக்குன்னு ஏன் பிரிக்கிற? இங்க பிரிக்க போய் தான் இந்த கேள்வி வருது. ஈஸ்வரனுடன் ஐக்கியமாகிவிட்டான். ஈஸ்வரனுடன் ஐக்கியமாகிவிட்ட பிறகு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. இந்த ஐக்கியமானவனுக்கு அப்படின்னா மறுபடியும் ஐக்கியமாயிட்டான்ல. இப்போ கடல்ல வந்து கங்கை நதி கலந்து விட்டது. கலந்து விட்ட பிறகு அந்த கங்கை நதிக்கு அப்ப எங்க இருக்கு கங்கை நதி? கலந்து விட்ட பிறகு கங்கை நதி எங்க போய் தேட? ஆனா இங்க ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. ஈஸ்வரனுடன் நான் கலந்து விட்டேன், அந்த கலந்து விட்ட அவனுக்கு கங்கை அது கடலில் கலந்த கங்கை நதிக்கு, கடலில் கலந்தாச்சு, அப்படி கலந்து விட்ட கங்கை நதிக்கு ஏதாவது கடலின் சக்தி இருக்குமா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அப்ப நான் கங்கை நதியை மறுபடியும் பிரிக்கிறோம். பிரிச்சா சக்தி இல்லைன்னு தெரியுது, இணைஞ்சா சக்தி இருக்குன்னு தெரியுது. இணையும் போதே அவன் இல்லை என்று ஆன பிறகு அவனை பத்தி ஏன் இவ்வளவு சிந்தனை? அது எங்கன்னா இன்னும் இணைவதற்கு மனம் துடியலைன்னு அர்த்தம், இன்டைரக்டா. அதான் அந்த கேள்வியின் நுணுக்கத்தை புரிஞ்சுக்கணும். சித்தி இருக்கும்னு வச்சுக்கலாம். இப்ப நான் ஞானி ஆயிட்டேன், எனக்கு எல்லா சித்தி இருக்கும்னா, நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா சித்தி இருக்கே அப்படின்னு கேட்டா என்கிட்ட ஒரு சித்தி இல்லைன்னு தான் எனக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நான் இப்ப ஈஸ்வரன் ஆயிட்டேன், ஜீவன் அங்க ஜீரோ ஆயிட்டான். இப்ப நானுங்கிறது அங்க இல்லை. அப்ப நான் இல்லாத போது எனக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு எனக்கு என்ன தெரியும்? அப்ப நான் ஈஸ்வரன் ஐக்கியம் ஆயிட்ட பிறகு அந்த சித்தி எல்லாம் யாருடைய சித்தி? ஈஸ்வரனுடைய சித்தியாகி விடுகிறது. அப்ப ஈஸ்வரனுடைய சித்தியாகி விட்ட பின் இப்ப நடத்தினா இல்லையா, சூரியன் வருது, எல்லாம் ஈஸ்வரனுடைய சிருஷ்டியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அதே சிருஷ்டி தான் அவன்கிட்டையும் இருக்கும். அவன் அங்க இல்லையே. சோ அவன் ஐக்கியமாகி விட்டான். அவன் இல்லாத போது அவனுக்குன்னு தனி ஒரு சிருஷ்டி இருக்கா அப்படின்னு கேட்பதே தவறுதான் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிறணும். இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறேங்க, அவனுக்கு வந்துருமா அப்படின்னா வரும், வராமல் இருக்கும். ஏன்னா அது ஈஸ்வரன் டிசைட் பண்றது. இப்ப இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, ஒருவன் பலவானாகி, இப்ப நம்ம பாக்குறோம் கோல்டு மெடல் வாங்குறான். இன்னைக்கெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் யூடியூப் எல்லாம் பார்த்தோம்னா ஜிம்னாஸ்டிக்ஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அவனுக்கு மட்டும் அந்த கேரக்டர் கொடுத்தாரு ஈஸ்வரன்? கேள்வி கேட்கறது இல்லை. இவனை மட்டும் ஏன் டாக்டர் ஆனார் ஈஸ்வரன்? கேள்வி கேட்கறது இல்லை. இவனை ஏன் முதலாளி ஆக்கினார் ஈஸ்வரன்? கேள்வி கேட்கறது இல்லை. இவனை ஏன் தொழிலாளி ஆக்கினார் ஈஸ்வரன்? கேள்வி கேட்க மாட்டான் ஞானியா பொறுத்த வரைக்கும். ஏன்னா எல்லாமே ஒண்ணுதான். ஒரு கேரக்டர், ஒரு ரோல் அப்படின்னு வந்த பிறகு ஒருவனை பலவானாகவும் ஒருவனை பலவீனமாகவும் படைத்து அங்கே ரோல் நடக்குதுன்னா எல்லாமே ஒண்ணுதான், எல்லாமே அவன் தானே. கேரக்டருக்கு அவன் ஒண்ணு பலமா தருவான், ஒண்ணு பலவீனமா தருவான். அதுவும் பலமா தருவதும் மாயை தான், பலவீனமா தருவதும் மாயை தான். சித்திகளை தருவதும் மாயை தான், சித்திகள் இல்லாமல் இருப்பதும் மாயை தான். அவனுடைய படைப்புல
சித்திகள் இருக்கும், சித்திகள் இல்லாமல் இருக்கும், அரகுர சித்தி இருக்கும், ஒரு சித்தி இருக்கும், எல்லா சித்தி இருக்கும், எதுவுமே இல்லாமலும் இருக்கும். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் இருக்க வேண்டும். இது ஏன் இருக்குன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய பதில். இருக்கும், இல்லாமலும் இருக்கும். அது அவனுடைய ஈஸ்வரன் என்ன சங்கல்பம் இருக்கிறதோ அதன்படி நடக்க போகிறது. அதுவும் ஈஸ்வரன் சித்தியாக தான் அது மாறப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கிறணும். ஆனா இங்க ஜீவனை பொறுத்த வரைக்கும் தனக்கு எந்த சித்தியும் இல்லை என்பது அவன் தெளிவாக இருப்பான். ஏன்னா ஐக்கியமாயிட்ட பிறகு அவனே இல்லை. அது எல்லாமே ஈஸ்வரன் தான் அங்க வந்து விளையாடுறான். அப்ப அவன் இல்லை அப்படின்னு ஆகி போகிறது. அது பக்தி யோகியா இருந்தாலும் கண்ணன் அவன் தான் ரசிக்கிறான். தனக்குள்ள என்ன இருந்தாலும் அது கண்ணன் செய்கிறான் தான் நினைக்கிறான். பக்தி யோகியும் துக்காராம் வந்து எழுப்புறாரு செத்தவனை, ஒரு ஆட்டுக்குட்டி எழுப்புறாரு, ஏதோ சித்தி பண்றாரு, நாம்தேவ் எழுப்புறாரு அப்படின்னா அவர் வந்து தான் எழுப்புறேன்னு எங்க இருந்தாரு? விட்டவன் எழுப்புறான் தான் அவன் நினைக்கிறான். அதான உண்மை. அப்ப தனக்குன்னு ஒரு சித்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியே அர்த்தமற்றதாகிவிடும். சித்தி இருந்தாலும் இல்லை என்றாலும் அவன் ரசித்துக் கொண்டிருப்பான். இருக்கும் சித்தியும் இல்லாத சித்தியும் சமமாக பார்ப்பான். ஞானதேவரே சொல்லியிருப்பாரு, சித்திகளை மதியான். அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ஒருத்தன் பலவா ஒரு ஒரு கேரக்டர்ல இருக்கு, வில்லன் ரோல், காமெடி ரோல், ஹீரோ ரோல் போட்ட பிறகு அது மாயை என்று ஆன பிறகு அங்கே ரோல் தான் அங்க இருக்கே தவிர இதுல ஒன்று உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு பார்த்து குழம்பிட்டாலே அந்த கேள்வி வந்து எங்கேயோ ஈகோல இருந்து வருது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆகையால் இருக்கும், இல்லாமலும் போகலாம். இந்த கேள்வி ஜீவன் அகங்காரல ஜீவனுக்கு தான் இந்த கேள்வி வருதே தவிர அந்த அனைத்து சித்திகள் இருக்கும் ஞானிகளும் சித்தி இல்லாத ஞானிகளும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமா அவர்களுக்கும் தெரிவதில்லை. அது வித்தியாசமா அவர்கள் புரிந்து கொள்வதும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.